ശ്ലോകം 37. നോ വേത്തി വിഷ്ണുരധുനാ മമ ദുഃഖമേതത് ജാനേ ത്വയാത്മവിവശീകൃതദേഹയസ്തേ മുഞ്ചാദിദേവമദവ ജഹിദാനവേന്ദ്രോ യദ്രോജദേ തവ കുരുഷ്വ മഹാനുഭാവേ. அதிபராசக்தியான தேவி உன்னோட சக்தியினால இப்போ ஸ்டாச்சு மாதிரி அசையாம இந்த விஷ்ணு படுத்துட்டு இருக்கார். நான் இப்ப என்ன சொல்லி இங்க கத்தினாலும் இந்த விஷ்ணுவோட காதுல கேட்காது. அதனால அந்த விஷயம் எனக்கு தெரியும். உன்னோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆக்கும். அந்த சக்தியினாலேயாக்கும் பகவான் யோக நிதிரையில இருக்கார். நான் என்ன சொன்னாலும் பகவானோட காதுல கேட்காது. உனக்கு நான் 2 விஷயங்கள் சொல்றேன். 2 சாய்ஸ் இருக்கு. என்ன வேணுமானாலும் பண்ணிக்கோ. ஒண்ணு, இந்த ஹரிய இந்த யோக நிதிரையிலேருந்து எழுப்பி விடணும். ஹரிய எழுப்பி விட்டுட்டானா ஹரி என்ன காப்பாத்திடுவர். அப்படி இல்லை அப்படின்னா இங்க வந்து நிக்கிறாளே 2 அசுரர்கள், இந்த அசுரர்களை மது கைடவர்களை நீ நிகிரகம் பண்ணணும். உனக்கு என்னவாக்குமோ இதுல இஷ்டம் அதை நீ செஞ்சுக்கோ. எப்படி ஆனாலும் சரி என்ன காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றார் பிரம்மா. ஸ்லோகம் 38. ஜானந்தி ஏன தவ தேவி பரம் பிரபாவம் த்யாயந்தி தே ஹரிஹராவபிமந்தசேதா ஞாதம் மயாத்ய ஜனனி பிரகடம் பிரமாணம் யத்விஷ்ணுரத்யதிதராம் விவசோதசேத. ஜானந்தி ஏ ந தவ தேவி பரம் பிரபாவம் த்யாயந்தி தே ஹரிஹரௌ அபி மந்தசித்தாஹ ஞாதம் மய அத்ய ஜனனி பிரகடம் பிரமாணம் யத் விஷ்ணுஹு அத்யதிதராம் விவசஹ அதசேதே. ஜானந்தி ஏன தவ தேவி பரம் பிரபாவம் த்யாயந்தி தே ஹரிஹராவபிமந்தசேதா ஞாதம் மயாத்ய ஜனனி பிரகடம் பிரமாணம் யத்விஷ்ணுரத்யதிதராம் விவசோதசேத. அதிபராசக்தியாயிருக்கிற தேவி உன்னோட பரமமான பிரபாவத்தை தெரிஞ்சுக்காத்தவாளாக்கும் இந்த உலகத்திலையெல்லாம் இருக்கா. ஹரி ஹரன் இப்படி இருக்கிற மூர்த்திகளை அந்த மந்த புத்திகள் எல்லாம் உன்னோட பிரபாவம் தெரியாமையாக்கும் இப்படி தியானிக்கிறா. உன்னோட பிரபாவம் எனக்கு நன்னா கிளியர் ஆயிட்டு தெரியறது. உங்ககிட்டேந்து உண்டானவாளாக்கும் இந்த விஷ்ணுவும் மகாசிவனும் அதே மாதிரி பிரம்மாவும் எல்லாம் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சாச்சு. நாங்கள் எல்லாரும் திரிமூர்த்திகளாயிருக்கிற நாங்கள் எல்லாரும் உன்னோடு அந்த பிரம்மத்திலேந்து உண்டான அம்ச அவதாரங்களாக்கும் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுட்டேன். காரணம் விஷ்ணுதா இங்க அசைவில்லாம சலனம் இல்லாதக்கு படுத்துட்டு இருக்கார். அப்படி அவருக்கு ஒரு நிலைமை வரத்துக்கு காரணம் அப்படிங்கறது உன்னோட சக்தியாக்கும். நீயாக்கும் எல்லாரையும் ஆட்டி படைக்கிறாய். இப்படி எல்லாம் பிரம்மா அம்பாள ஸ்துதிக்கிறார். ஸ்லோகம் 39. சிந்து உத்பவாபி ந ஹரிம் பிரதிபோதிதும் வை சக்தா பதிம் தவ வச அனுகம அத்ய சக்தியா மன்யே த்வயா பகவதி பிரசபம் ரமாபி பிரஸ்தாபிதா ந புபுதே விவசீகிருதேவா விவசீகிருத ஏவா. சிந்தோத்பவாபி ந ஹரிம் பிரதிபோதிதும் வை சக்தாபதிம் தவ வசானுகமத்ய சக்த்யா மன்யே த்வயா பகவதி பிரசபம் ரமாபி பிரஸ்தாபிதா ந புபுதே விவசீகிருதேவா. மகாலட்சுமி
சமுத்திரத்திலேந்து உத்பவிச்சா. பாலாழி மதன சமயத்துல சமுத்திரத்திலேந்து உயர்ந்து வந்த மகாலட்சுமிய பாலாழி மதன சமயத்துல அந்த கதையில பார்க்க முடியும். அந்த லட்சுமி മഹാവിഷ്ണുവുക്ക് വരണമാല്യം പോട്ട് ഭർത്താവായിട്ട് സ്വീകരിച്ച அந்த லட்சுமிக்கு கூடியும் இப்போ தன்னோட கணவனான ஹரிய யோக நிதிரையிலிருந்து எழுப்புறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகம் அதிபராசக்தியான தேவி, நீ அந்த லட்சுமியையும் அந்த சமுத்திரத்திலேந்து பலமாயிட்டு இறக்கி விட்டதுனால இந்த மாதிரி ஒரு சக்தி லட்சுமி தேவிக்கு வரமாட்டேங்கிறது அப்படின்னு எனக்கு தோணுறது. സമുദ്രപുത്രിயான ലക്ഷ്മി ദേവി, സമുദ്രത്തിലേந்து ഉത്ഭവിച്ച ലക്ഷ്മി ദേവി സിന്ധുജை, ஒண்ணுக்கும் திராணி இல்லாம நிக்கிறா, ஹரிய எழுப்புறதுக்கு சாத்தியமில்லாம நிக்கிறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 40. ധന്യാഹ ധന്യാസ്ത ഏവ ഭുവി ഭക്തിപരാഹ തവ അംഗ്രൗ ത്യക്ത്വാ അന്യദേവ ഭജനം ത്വയി ലീനഭാവാഹ കുർവന്തി ദേവി ഭജനം സകലം നികാമം ജ്ഞാത്വാ സമസ്തജനനീം കില കാമധേനും. ധന്യാസ്ത ഏവ ഭുവി ഭക്തിപരാസ്തവാംഗ്രൗ ത്യക്ത്വാന്യദേവ ഭജനം ത്വയി ലീനഭാവാ കുർവന്തി ദേവി ഭജനം സകലം നികാമം ജ്ഞാത്വാ സമസ്തജനനീം കില കാമധേനും. அதிபராசக்தியான அம்பாளே, நீதான் காமதேனு அப்படிங்கிறதையும் சமஸ்த லோகத்தோடு ஜனனியும் நீதான் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு, இந்த உலகத்துக்கே மாதாவாக்கும் நீ அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு അന്യ ദേവതകളെ ഒന്നും ഭജിക്കാതെക്ക്, അംശാവതാരങ്ങളെ ഒന്നും ഭജിക്കാതെക്ക് ഒങ്കിട്ടയെ മനസ്സ് വെച്ച് വ്രതാനുഷ്ഠാനത്തോടു കൂടിയിട്ട് ഒന്നോട് പാദകമലത്തിലെ ഭക്തി ஜாஸ்தியாயிட்டு பஜிக்கிறவாளாக்கும் இந்த உலகத்திலேயே இருக்கிறவாளிலேயே சிரேஷ்டர்களானவா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ശ്ലോകം 41. ദീ കാന്തി കീർത്തി ശുഭവൃത്തി ഗുണ ആദയഃ തേ വിഷ്ണോഃ ഗുണാഃ തു പരിഹൃത്യ ഗതാഃ ക്വചാദ്യ ക്വച അദ്യ ബന്ധീകൃതഃ ഹരിരസൗ നനു നിദ്രയാത്ര ശക്ത്യാ തവ ഏവ ഭഗവതി അതിമാനവത്യാഃ ദീകാന്തി കീർത്തി ശുഭവൃത്തി ഗുണാദയസ്തേ വിഷ്ണോർഗുണാസ്തു പരിഹൃത്യ ഗദാ
बन्दीकृतो हरिरसौ ननु निद्रयात्र शक्त्या तवैव भगवत्यधिमानवत्या. உன்னோடு அதிபராசக்தியான உன்னோடு புத்தி, தி அப்படின்னா புத்தி, காந்தி, ஸ்ரேயஸ், கீர்த்தி, புகழ், அதே மாதிரி சுபவிருத்தி, எல்லா நன்மைகளும் கொடுக்கிற அந்த ஒரு பிரவൃத்தி, குணங்கள், இதெல்லாம் விஷ்ணுவோடு பகங்களை 6 குணங்களை நசிப்பிச்சிட்டு இப்ப எங்கேயாக்கும் போயிருக்கு. 6 குணங்கள் இருக்கிறவராக்குமே பகவான். ஸ்ரேயஸ், ஞானம் இப்படின்னு, ஐஸ்வர்யம் இப்படின்னு 6 குணங்கள் இருக்கிற பகவான் விஷ்ணு. அவரோட அந்த 6 குணங்களை இப்ப காணறதுக்கு இல்லை. இந்த குணங்கள் எல்லாம் இப்ப எங்கேயாக்கும் போச்சு. ஹரியாகட்டும் இங்க தமோகுண சக்தியாயிருக்கிற நித்ரா சக்தியினால கட்டி போடப்பட்டு படுத்துட்டு இருக்கார். அசைவில்லாம கிடக்கார். எல்லாரையும் ஆட்டி படைக்கிற நீ இப்போ பகவான் ஹரிய தமோகுணத்தை யூஸ் பண்ணி தூங்க வச்சிருக்காய் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 42. துவம் சக்திஹி ஏவ ஜகதாம் அகில பிரபாவா. त्वं निर्मिदं च सकलं गलु भावमात्रं. त्वं क्रीडसे निज विनिर्मित मोहजाले नाट्ये यदा विहरदे स्वकृते नडो वै. त्वं शक्तिरेव जगदामखिल प्रभावा. त्वन्निर्मितं च सकलं गलु भावमात्रं. त्वं क्रीडसे निज विनिर्मित मोहजाले नाट्ये यदा विहरदे स्वकृते नडो वै. அதிபராசக்தியான அம்பாளே, நீ இந்த சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் சக்தியாக்கும். உன்னோடு அந்த சங்கல்பத்தால மட்டும்தான் இங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நடிக்க வாக்கும் சேராய். நீ நாடக மேடையில நடிக்கிற நடன மாதிரி உன்னோடு சிருஷ்டியான இந்த மோகஜாலத்துல மாயையில நீ விளையாட வாக்கும் சேராய் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 43. விஷ்ணுஹு त्वया प्रकटितः प्रथमं युग आदौ दत्ता च शक्तिं अमला गलु पालनाय. शक्तिः अमला गलु पालनाय. त्रादं च सर्वम् अखिलं विवशीकृतः अद्य यद् रोचते तव तदम्बा करोषि नूनम्. विष्णुस्त्वया प्रकटित प्रथमं युगादौ दत्ता च शक्तिरमला गलु पालनाय. त्रादं च सर्वमखिलं विवशीकृतोऽद्य यद्रोचते तव तदाम्ब करोषि नूनम्.
யுகத்தோடு ஆரம்பத்துல அதிபராசக்தியான நீ விஷ்ணுவை சிருஷ்டிச்சு இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்றதுக்கான பவித்திரமான சக்தியை கொடுத்தாய். அதுபடி சகல ஜகத்தையும் விஷ்ணு காப்பாத்தின்னு இருக்கார். ஆனா இன்னைக்கு எந்திரிக்காம அசையாம படுத்துட்டு கிடக்கிறார். உனக்கு என்னவாக்குமோ ஆக்ரகம் அதை நீ செய்யறாய். உனக்கு என்னவாக்குமோ பிரியம், என்னவாக்குமோ உனக்கு ருச்சிச்சது அதையாக்கும் நீ செய்யறாய். எது ருஜதே தவ ததம்பா கரோஷி நூனம். உனக்கு என்னவாக்குமோ ருச்சி, என்னவாக்குமோ பிரியம் அதை நீ செய்யறாய் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 44. சிருஷ்ட்வா அத்ர மாம் பகவதி பிரவிநாசிதும் சேத் ந இச்சா அஸ்தி தே குரு தயாம் பரிஹ்ருத்ய மௌனம் கஸ்மாத் இமௌ பிரகடிதௌ கில காலரூபௌ யத்வா பவானி ஹசிதும் நு கிம் இச்சசே மாம். சிருஷ்ட்வாத்ர மாம் பகவதி பிரவிநாசிதும் சேத் நேச்சாஸ்தி தே குருதயாம் பரிஹ்ருத்ய மௌனம் கஸ்மாதிமௌ பிரகடிதௌ கில காலரூபௌ யத்வா பவானி ஹசிதும் நு கிமிச்சசே மாம். அதிபராசக்தியான தேவி என்ன சிருஷ்டிச்சிட்டு என்ன வேண்டான்னு அழிக்கிறதுக்கு நீ ஆக்ரஹிக்கலை அப்படின்னாக்கா, பேசாம இப்படி இருக்கிற அந்த மௌனத்தை களைஞ்சிட்டு எங்கிட்ட தய காட்டணும். இந்த உலகத்துல சிருஷ்டியெல்லாம் பண்றதுக்காக்குமே அம்பாள் என்ன சிருஷ்டிச்சது. இப்போ இந்த அசுரர்களை என்ன கொல்லறதுக்கு நடக்கிறா. யமதேவனுக்கு ஈக்குவலான இந்த அசுரர்களை என்னோடு கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தினது என்னத்துக்காக்கும். பவானியா இருக்கிற அம்பாளே என்ன பரிகாசம் பண்றதுக்காக்குமா அம்பாள் ஆக்ரஹிக்கிறாள் அப்படின்னு எல்லாம் பிரம்மா அம்பாளை ஸ்துதிக்கிறார், கேட்கிறார் அம்பாள் கிட்ட. மகாவிஷ்ணு தூங்கின்னு இருக்கார். தூங்கறதுக்கான காரணம் மாயாசக்தியாக்கும் அதிபராசக்தியாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த அதிபராசக்தியாக்கும் பிரம்மா இப்ப பேசின்னு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸ்லோகம் 45. ஞாதம் மயா தவ விஜேஷ்டிதம் அல்புதம் வை கிருத்வா அகிலம் ஜகத் இதம் ரமசே சுதந்திரா லீனம் கரோஷி சகலம் கில மாம் ததா ஏவ ஹந்தும் துவம் இச்சசி பவானி கிம் அத்ர சித்ரம். ஞாதம் மயா தவ விஜேஷ்டிதமல்புதம் வை கிருத்வாகிலம் ஜகதிதம் ரமசே ஸ்வதந்திரா லீனம் கரோஷி சகலம் கில மாம் ததைவ ஹந்தும் த்வமிச்சசி பவானி கிமத்ர சித்ரம். உன்னோட ஓரோ கர்மமும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக்கும் அப்படின்னு நான் இப்ப புரிஞ்சுண்டாச்சு. இந்த பிரபஞ்சம் முழுவன் சிருஷ்டிச்சிட்டு அதோடு கூட ஒரு பந்தமும் இல்லாத மாதிரி நீ இப்படி விஹரிக்கிறாய். எல்லாம் உங்கட்டேந்து ஆக்குமே உண்டாச்சு. உங்கட்டேந்து உண்டான எல்லாத்தையும் உங்கட்டையே நீ லயிப்பிச்சுக்கிறாய்.
என்ன கொல்லறதுக்கும் ஆசைப்படுறியோ? இதுல அற்புதம் என்னவாக்கம் இருக்கு, ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த அசுரர்கள் இப்ப என்ன கொன்னுடுவா, அதுக்கு நீ விரும்புறியா அப்படின்னு எல்லாம் பிரம்மா இங்க அம்பாள் கிட்ட பேசிட்டு இருக்கார். ஸ்லோகம் 46. காமம் குருஷ்வ வதம் அத்ய மம ஏவ மாதஹ துக்கம் ந மே மரணஜம் ஜகதம்பிகே அத்ர கர்த்தா त्वया एव विहितः प्रथमं स च अयं दैत्याहदो अद मृद इति अयशः गरिष्ठ कामं कुरुष्व वदमद्य ममैव माद दुःखं न मे मरणजं जगदम्बिगेऽत्र कर्ता त्वयैव विहितः प्रथमं सचायं दैत्याहदोदमृद इत्ययशो गरिष्ठम्. அதிபராசக்தியான அம்மா என்ன இப்ப கொன்னுக்குங்க. ஜெகதம்பிகே, இறந்து போறதுல எனக்கு கொஞ்சம் கூட துக்கம் இல்லை. நீ சிருஷ்டிச்ச முதல் சிருஷ்டிய பண்ற, டியூட்டி பண்ற சிருஷ்டிகர்த்தாவாக்குமே நான். அந்த நான் ஒரு அசுரனால கொல்லப்பட்டேன் அப்படின்னாக்கா அது அபகீர்த்தி உண்டாக்கும். அபகீர்த்தி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதனால உங்கையால என்ன கொன்னுட்டா அது எனக்கு கீர்த்தியாக்கும். இந்த அசுரர்களோடு கையால நான் மரணம் அடைஞ்சா அது எனக்கு அபகீர்த்தியாக்கும். இந்த பிரஜா சிருஷ்டியெல்லாம் பண்றதுக்கு நீ சிருஷ்டிச்ச முதல் சிருஷ்டிகர்த்தாவாக்குமே நான். அப்படி இருக்கிற நான் இந்த அசுரர்களால கொல்லப்பட்டேன் அப்படின்னா அது அபகீர்த்தி உண்டாக்கும். அதனால இப்போ இந்த நிமிஷம் என்ன நீயே கொன்னுடு அப்படின்னு சொல்றார் பிரம்மா தேவிட்ட. ஸ்லோகம் 47. உத்திஷ்ட தேவி குரு ரூபம் இஹ அத்புதம் த்வம் மாம் வா து இமௌ ஜஹி யதா இச்சசி பாலலீலே. नो चेद प्रबोधय हरिं निहनेद इमौ यः त्वद् साध्यमेदद् अखिलं किल कार्यजातम्. उत्तिष्ठ देवि कुरु रूपमिहाल्बुदं त्वं मां वात्विमौ जहि यदेच्छसि बाललीले. नो चेत् प्रबोधय हरिं निहनेदिमौ त्वत्साध्यमेतदखिलं किल कार्यजातम्. அதிபராசக்தியான தேவி மாயாதேவி ஆச்சரியகரமான ரூபத்தை எடுத்துண்டு எந்திருந்து வரணும். திருவிளையாடல் நடத்துற அம்பாள் உனக்கு எப்படியாக்கும் பிரியமோ அப்படி பண்ணு. இந்த அசுரர்களை வேணுமானாலும் கொன்னுக்கோ, இல்லை என்ன கொல்லறதுனாலும் கொன்னுக்கோ. இப்படி செய்யலை அப்படின்னா ஒன்னு அசுரர்கள் அந்த 2 பேரையும் கொன்னு என்ன காப்பாத்தணும், அப்படி இல்லைன்னா என்ன கொன்னுடணும். இது ரெண்டும் செய்யலை அப்படின்னா உன்னோட சக்தியால யோக நிதிரையில படுத்துட்டு இருக்கிற இந்த ஹரிய எழுப்பி விடணும். ஹரிய எழுப்பி விட்டானாக்கா ஹரி இந்த அசுரர்களை கொன்னுடுவார். இதெல்லாம் உனக்கு சாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். உனக்கு சாதிக்காத எந்த விஷயத்தையும் நான் சொல்லலை. உனக்கு ஏதாக்கும் பிரியமோ உன்னோட இச்சைப்படி நீ செஞ்சுக்கோ. என்ன வேணுமானாலும் கொன்னுக்கோ. இந்த அசுரர்களை 2 பேரை வேணாலும் கொன்னுக்கோ. இனி
இவாள 2 பேரையும் கொல்லலை, என்னையும் கொல்லலை அப்படின்னா இன்னொரு விஷயம் பண்ணு, ஹரியை எழுப்பி விடு. ஹரியை எழுப்பிட்டா ஹரி இந்த அசுரர்களை கொன்னுடுவர். இதெல்லாம் உனக்கு ஈஸியாயிட்டு சாதிக்கக்கூடிய விஷயங்களாக்கும் அப்படின்னு பிரம்மா சொல்லறார் மாயாதேவிட்ட. சூத உவாஜா, சூதன் சவனகாதிகளுக்கு கதை சொல்லிண்டாக்குமே இருக்கார், அதனால சூத உவாஜா. 48வது ஸ்லோகம். பிரம்மா இப்படி ஸ்துதிச்சோனே அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத வர்ணிக்கிறார். ஏவம் ஸ்துதா ததா தேவி தாமசி தத்ர வேதசா நிஸ்ருத்ய ஹரிதேஹாத் து சம்ஸ்திதா பார்ஷ்வதஹ ததா. ஏவம் ஸ்துதா ததா தேவி தாமசி தத்ர வேதசா நிஸ்ருத்ய ஹரிதேஹாத் து சம்ஸ்திதா பார்ஷ்வதஸ்ததா. பிரம்மா இப்படி ஸ்துதிச்சோனே தாமச சக்தி ஸ்வரூபிணியாயிருக்கிற தேவி ஹரியோடு சரீரத்திலேருந்து வெளியில வந்தா, എന്നിട്ട് பக்கத்துல நின்னா அப்படின்னு இந்த ஸ்லோகம். 49வது ஸ்லோகம். த்யக்த்வா அங்கானி ச சர்வாணி விஷ்ணோஹ அதுல தேஜசஹ நிர்கதா யோக நித்ரா சா நாசாய ச தயோஹ ததா. த்யக்த்வாங்கானி ச சர்வாணி விஷ்ணோரதுல தேஜசா நிர்கதா யோக நித்ரா சா நாசாய ச தயோஸ்ததா. അതുല്യ തേജസ്സോട് കൂടിന വിഷ്ണുവോട് അംഗങ്ങൾ എല്ലാം വെടിஞ்சு அந்த அசுரர்களை இல்லாம பண்றதுக்காயிட்டு யோகநித்ராதேவி கிளம்பி வந்தா. யோகநித்ராதேவி மகாவிஷ்ணுவோடு சரீரத்திலேந்து மகாவிஷ்ணுவோடு சரீரத்தை வெடிஞ்சு எந்திருந்து வந்தா அப்படின்னு சொன்னாக்கா யோகநித்ரையில இருந்த பகவான் எந்திருந்தார் அப்படின்னு அர்த்தம். யோக நித்ராதேவி, அந்த நித்ராதேவி தூக்கம் வரவழைக்கிற நித்ராதேவி யோக நித்ரையில இருக்கிற பகவானோட சரீரத்திலேருந்து வெளியில வந்தா அப்படின்னா பகவான் முழிச்சுண்டார் அப்படின்னு அர்த்தம். 50வது ஸ்லோகம். விஸ்பந்தித சரீரஹ அசௌ யதா ஜாதஹ ஜனார்தனஹ தாதா பரமிகாம் प्राप्तः मुदं दृष्ट्वा हरिं ततः. विस्पन्दित शरीरोऽसौ यदा जातो जनार्दन दादा परमिगां प्राप्तो मुदं दृष्ट्वा हरिं तदा. சூதன் சௌரகாதிகளுக்கு சொல்றார், மகாவிஷ்ணு நித்ரையிலிருந்து முழிச்சுட்டு விட்டார். மகாவிஷ்ணுவோட சரீரத்திலேருந்து நித்ராதேவி வெளியில இறங்கி வந்து நின்னுட்டா அப்படின்னு. ஹரியோட சரீரம் நித்ரா விமுக்தமாச்சு அப்படின்னா தூக்கத்திலேருந்து எந்திருக்கிற மாதிரி பகவான் முழிச்சுட்டு விட்டார். എന്നിട്ട് சலனம் உண்டாச்சு பகவானோட சரீரத்துல, அசைவு வந்தாச்சு, தமோகுணம் போயிடுத்து, ரஜோகுணம் வந்தாச்சு. அந்த ஹரிய பார்த்த பிரம்மா ரொம்ப ரொம்ப குஷியாயிட்டார். இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல பிரதம ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.